ரஜினி அங்கேருந்து இப்படி ஏஞ்சிட்டு இப்படி ஷர்ட்டுக்கிட்டெல்லாம் இப்படி ஒதிட்டு இப்படி நிற்குவார். சிவாஜி வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கண்ணு காமிப்பார். அந்த சீன் வந்து இந்த மூலையில் நடந்துச்சாயா. சிவாஜி வந்த இடம், ரஜினி வந்த இடம் ஃபர்ஸ்ட்டு, அம்ஜத் கான், பைரஸ் கான், கப்பர் சிங் எல்லாம் வந்த சைனாடாயா. அந்த சைனாடு 1979 ஃபர்ஸ்ட் படம் கேஜிஎஃப்ல குதாக்காவான்ற ஷூட்டிங்கு இதே சைனாட்டோட நடந்துச்சாயா. அது உள்ளே போய் ஒரு கொகை கட்டினாங்க, கோட்டை. அந்த கோட்டை கட்டிட்டு அது உள்ளே வந்து நடிச்சிருந்து வந்து அம்ஜத் கான், பைரஸ் கான் எல்லாம் வந்து அது உள்ளே நடிச்சாங்க ஐயா. குதாக்காவான்ட்டு அது உள்ள ஒரு கோட்டை கட்டினாங்க. அந்த கோட்டை கட்டிட்டு அந்த கோட்டை வந்து திக்கு திக்குன்னு எரிய வச்சாங்க. அப்போ நாங்கள்லாம் சின்ன பசங்க வந்து அந்த சைனாட் மேலே நின்று அதை பார்த்தோம். பார்க்கும்போது குதிரை அது மேலே கொல்லக்கூட்டக்காரன் குதிரை ஓட்டின்னு வந்து அந்த குதிரை வந்து அந்த கொகையில் டை அடிச்சு அந்த கொகையிலேருந்து வெளியே வந்துச்சாய் அந்த குதிரை. அப்போது கேஜிஎஃப்ல இருக்கிற ஜனம் பூரா மொத்த பேர் அந்த சைனாட்டில் வந்து அந்த ஷூட்டிங்கை பார்த்தாங்க. ஆனால் அந்த ஷூட்டிங்கெல்லாம் எடுத்துட்டு லாஸ்ட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சா என்னான்னு வெளியே வரல ஐயா. அதுக்கு பின்னால் வந்து குர்பானி ஷூட்டிங் எடுத்தாங்க. குர்பானி எடுக்கும்போது கப்பர் சிங், அம்ஜத் கான் இவங்கெல்லாம் வந்து அந்த குர்பானி ஷூட்டிங்கை அது உள்ள எடுத்தாங்க. அதில் எடுத்துட்டு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து விடுதலை ஷூட்டிங் வந்துச்சு. சிவாஜி குர்பானி டப்பிங் வந்து விடுதலை ஷூட்டிங். விடுதலையில் வந்து சிவாஜி, ரஜினி வந்து இது உள்ள ஷூட்டிங் எடுத்தாங்க ஐயா. இந்த விடுதலை ஷூட்டிங் நடக்கும்போது இந்த பக்கம்லாம் ஷூட்டிங் பார்க்குறதுக்கு ஜனம். அப்போ நாங்கள் வந்து புட்டி ஸ்கூல் படிச்சுன்னுக்குறோம். நான் வந்து 7வது படிக்கிறேன். அப்போ அங்கே ஷூட்டிங் இருந்தால் நாங்கள் எல்லாம் அங்கேருந்து ஓடியாந்தோம். இங்கெல்லாம் நின்றுக்கிறோம் ஐயா. இந்த சைனாட் மேலேருந்து மிஷின் பிளாக்ல எத்ராஜ் டிரைவர்னு ஒருத்தர் இருந்தார், காலமாயிட்டார். அவர் வந்து நூரிக்கு வந்து ஃபஸ்ட்டு டிரைவிங் கற்றுக் கொடுக்குற டிரைவர். மைன்ஸ் டிரைவர். அவர் லாரி, மஞ்சா லாரி மைன்ஸ் இது வந்துருக்கும். அந்த லாரியிலேருந்து லிஃப்ட் பண்ணி அந்த டூப்பை வந்து கீழே தள்ளுவார். ரஜினிக்கு அப்படி இன்னொரு டூப்பு. அவர் மேலேருந்து உண்டின்னு வந்திருந்தோம். கீழே சிவாஜி நின்றுக்குவார். ரஜினி அங்கேருந்து இப்படி ஏஞ்சிட்டு இப்படி ஷர்ட்டுக்கிட்டெல்லாம் இப்படி ஒதிட்டு இப்படி நிற்குவார். சிவாஜி வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கண்ணு காமிப்பார். அந்த சீன் வந்து இந்த மூலையில் நடந்துச்சாயா. அந்த சீன் ரொம்ப பிரமாதம். அப்போ இங்கெல்லாம் ஜனம் தேர் திருவிழா மாதிரி அந்த ஷூட்டிங். ஏன்னா அப்போ வந்து ஷூட்டிங்னாக்கா நம்ம கேஜிஎஃப்ல வந்து ஒரு அதிசயமாக பார்க்குவாங்க ஜனங்க. அந்த ஷூட்டிங் நடந்த இடம் அங்கே சிவாஜி வந்த இடம், ரஜினி வந்த இடம் ஃபஸ்ட்டு, சிவாஜி வந்த இடம் இது, அம்ஜத் கான், பைரஸ் கான், கப்பர் சிங் எல்லாம் வந்த சைனாடாயா. அந்த சைனாடு மேலேருந்து அந்த டூப்பு கீழே வந்துட்டார், உன்னீர் வந்துட்டார். கீழே வந்து ரஜினி வந்து ஜீன்ஸ் பேண்ட், ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட், ப்ளூ கலர் வாஷ் கோட்டு. இதே இடத்துலங்களா? இதே இடத்துல. சிவாஜி வந்து காவி ட்ரெஸ், ரஜினி வந்து ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் வாஷ் கோட்டு. கீழே வந்து இப்படி ஒதிட்டு இப்படி ஏஞ்சிருந்தா டக்குன்னு சிவாஜி கண்ணு வைக்குவார், அரெஸ்ட் பண்ணுற மாதிரி. ரஜினியை வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்போ பார்க்கும்போது இதாயா இங்கே தாயா ஷூட்டிங் இங்கே எடுத்துன்னுக்குறாங்க. இங்கேருந்து தாயா நாங்கள் ரஜினியை சிவாஜியை பார்த்தோம். இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்த்தோம் ரஜினியை சிவாஜியை. நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் நிறைய இருந்துச்சாயா. போலீஸ் எல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஒரு ஆவேசம் பார்க்கணுன்னு சிவாஜியும் ரஜினியும். இதே கார்னரில் பார்த்தேன் சிவாஜியும் ரஜினியும். எந்த வருஷங்க சார் அது? நான் 7வது படிக்கும்போது 79. இந்த சைனாட் மேலே பூரா ஜனதாயா இருக்கும். எல்லாரையும் துரத்துவாங்க ஷூட்டிங் எடுக்கும்போது, கொஞ்சம் ஒதுங்கன்ட்டு. அப்போ கூட ஜனங்க வந்து அதை முந்தி அடிச்சுன்னு பார்க்குவாங்க ஐயா. அதே மாதிரி சைனாடாயா. இது ஒரு பக்கம் வந்து சாம்பியன் ஒர்க் ஷாப், ஒரு பக்கம் வந்து டாப் லைன். இது சென்ட்ரலில் மத்தியத்தில் இந்த சைனாடு சந்தில் போய் உள்ள ஒரு டம்ப்பு கொகை இருக்குது. அங்கே நடந்த ஷூட்டிங் ஐயா. 3 படம், குதாக்காவா, குர்பானி, விடுதலை, 3 ஷூட்டிங்கும் இந்த பெரிய சைனாட்டில் தான் ஐயா நடந்திருந்து.